Excuse me. ஐயோ அவன் பிடிச்சிருச்சு. என்னடி என்னாச்சு? வா இங்க. ஏய் நந்தினி வெளியில வா. என்ன பண்ணிருக்க? நான் ஒன்றும் பண்ணலமா. அது பஃப்ஸை சூடு பண்ண சொன்னாங்க. ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து அப்படியே உள்ள வச்சேன். திடீர்னு வெடிச்சிருச்சு. ஏய் என்ன அந்த அலுமினியம் ஃபாயில்ல சுத்தி வச்சிருந்த சிக்கன் பஃப் அப்படியே வச்சிட்டியா? அது என்னன்னுலாம் எனக்கு தெரியாதுமா. அது அது பேப்பர்ல தான் இருந்துச்சு. அது அப்படியே எடுத்து வச்சிட்டேன். ஓ மைக்ரோ ஓவனுக்குள்ள அலுமினியம் ஃபாயில அப்படியே வைக்க கூடாது. மொத்தமா அது வெடிச்சிரும். என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு இதெல்லாம் தெரியாதுமா. என்னம்மா நீ தெரியாதுன்னா தெரியாதுன்னு சொல்ல வேண்டியதானே? நான்லாம் தெரிஞ்சதே தெரியாதுன்னு தான் சொல்லுவேன். வாழ வந்த இடத்துல ஷார்ப்பா இருக்க வேணா. நான் தானே வந்து உன்கிட்ட சொன்னேன். அப்பவே எனக்கு இதெல்லாம் செய்ய தெரியாதுன்னு வாய் திறந்து சொல்லி தொலைக்க வேண்டியதானே? ஏய் ஏய் எனக்கு புரியல. இன்னும் இந்த வீட்ல நாசம் பண்றதுக்கு மிச்சம் என்னடி வச்சிருக்க? எல்லாம் உங்களை சொல்லணும். உங்களுக்கு அறிவே இல்லையா? இவளை யாரடி கிச்சனுக்குள்ள விட்டது? அப்படியே துணியை துவைச்சாலா பாத்திரம் தேய்ச்சாலான்னு இருக்கிறத விட்டுட்டு இப்ப பாரு, அவன் வாங்கி 2 மாசம் இருக்குமா போச்சு, மொத்தமா கெடுத்துட்டான். மன்னிச்சிருங்கம்மா. சே, மூஞ்ச பார்த்து பேசாத, அருவருப்பா இருக்கு. இந்த வீட்டுக்குள்ள நீ நுழைஞ்சதுல இருந்து ஒரு நாள் பிரச்சனை இல்லாம இருக்கா? இல்ல. ஆனா தினமும் இந்த மூஞ்ச பாத்துக்கிட்டு நான் பொறுத்துக்கிட்டு போகணும். அது என் தலை எழுத்து. எல்லாம் உன்னை நடு வீட்டுல கொண்டு வந்து விட்டாங்க பாரு, அவங்கள சொல்லணும். மேடம், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. வேலைக்காரிக்கு எந்த அளவுக்கு இடம் கொடுக்கணுமோ அந்த அளவுக்கு தான் கொடுக்கணும். கொஞ்சம் மீறினா நம்ம தலையில ஏறி மிளகா அரைச்சிருவாங்க. மேடம், உங்களை மாதிரி கோடீஸ்வரங்க வீட்டுக்கு வேலைக்கு வர சர்வன்ட் ஒரு மைக்ரோவேவ் அவனை யூஸ் பண்ண கூட தெரியலனா எப்படி மேடம்? சூடுபட்ட பூனைக்கு தான் வலி தெரியும்னு சொல்லுவாங்க. சம்பாதிக்கிறவங்களுக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும். அந்த மைக்ரோவேவ் என்ன விலையோ அதுக்கான மொத்த காசையும் இவளோட சம்பளத்துல இருந்து பிடிச்சிடுங்க மேடம். அப்பதான் புத்தி வரும். சாரி மேடம், நீங்க எல்லாரும் பேசினதை வச்சு இந்த பொண்ணு உங்க வீட்டு வேலைக்காரின்னு நினைச்சிட்டோம். மருமகனுக்கு இப்பதான் தெரியுது. சாரி மேடம். சாரி எல்லாம் கேட்காதீங்க, அவ இந்த வீட்டு வேலைக்காரி தான். சரி மேடம், நாங்க கிளம்புறோம். ஈவினிங் ஃபங்க்ஷன்ல மீட் பண்ணலாம். கண்டிப்பா கிளம்பு. வரோம் மேடம். பாவம் நீ
எப்ப பாரு எல்லாரும் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. நாங்களும் உன்னை அப்படி பண்ணக்கூடாதுன்னு நினைச்சா ஏன் இந்த மாதிரி எல்லாம் நடந்துக்கிற? இங்க பார், கிராமத்துல வளர்ந்துட்டு சிட்டியோட கல்ச்சர்ல உனக்கு புரியவே இல்லை. தெரியலன்னா அந்த வேலை செய்யாம நீயே ஒதுங்கிக்கணும். அதை விட்டுட்டு எல்லாத்துக்கும் மண்டி ஆட்டிக்கிட்டு இப்ப பாத்தியா அசிங்கமோ அவமானமோ யாருக்கு? உனக்கு தானே. அக்கா நீ என்னக்கா இவகிட்ட போய் கொஞ்சிட்டு கிடக்க? ஆ? இவளோட தகுதியே அவ்வளவுதான். மொத்தத்துல உனக்கு ஜூஸும் இல்ல, எனக்கு பப்ஸும் இல்ல. அப்போ பட்னி எடுக்கலான்றியா? ஐயோ சும்மா இருங்க. வாடி ஆர்டர் போட்டுக்கலாம். வா, அப்படி ஒண்ணு தள்ளுங்க. இல்ல. கிட்ட போய் சொன்னேன் பாரு. ஏய், என்ன என்னைய பாத்துட்டு இருக்க? போ, அத போய் க்ளீன் பண்ணு. யார் பண்ணுவா? போ.